அல்லேலூயா பாடி பாடியாக மகிழ்ந்திடுவே. உம்மையே நான் பாடி. மீண்டும் ஒரு முறை அல்லேலூயா பாடி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா பாடி பாடியாக மகிழ்ந்திடுவே. உம்மையே நான் பாடி பாடி உள்ளம் மகிழ்ந்திடுவே. நல்லவரே வல்லவரே நாளெல்லாம் என்னை காப்பவரே. நல்லவரே வல்லவரே நாளெல்லாம் என்னை காப்பவரே. அல்லேலூயா பாடி பாடியாக மகிழ்ந்திடுவே. உம்மையே நான் பாடி பாடி உள்ளம் மகிழ்ந்திடுவே. நம்பிக்கையோடு சொல்லி பாடலாமா? நீரே என் நம்பிக்கை, நீரே என் அடைக்கலம், நீர்தானே எனக்கு துணையானவர் ஆண்டவரே. நம்பிக்கையோடு பாடலாமா? நீரே என் நம்பிக்கை, நீரே என் அடைக்கலம், நீர்தானே என்றென்றும் துணையானவர். நீரே என் நம்பிக்கை, நீரே என் அடைக்கலம், நீர்தானே என்றென்றும் துணையானவர். உம்மையே நான் பாடி பாடி உள்ளம் மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா பாடி பாடி சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மையே நான் பாடி பாடி உள்ளம் மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா பாடி பாடி ஆக மகிழ்ந்திடுவே. நல்லவரே வல்லவரே நாளெல்லாம் என்னை காப்பவரே. நல்லவரே வல்லவரே நாளெல்லாம் என்னை காப்பவரே. அல்லேலூயா பாடி பாடியாக மகிழ்ந்திடுவே. உம்மையே நான் பாடி பாடி உள்ளம் மகிழ்ந்திடுவே. நம்பிக்கையோடு சொல்லுங்க. நீரே என் ரட்சிப்பு. கேட்ட வார்த்தையின்படி நீர் எங்களை சகல உபத்திரவங்களிலும் இருந்து நீர் எங்களை விடுதலை ஆக்குகிற தேவன். நம்பிக்கையோடு ஆராதிப்போமா? நீரே என் ரட்சிப்பு, நீரே என் விடுதலை, நீர்தானே என்றென்றும் பலனானவர். நீரே என் ரட்சிப்பு, நீரே என் விடுதலை, நீர்தானே என்றென்றும் பலனானவர். உம்மையை நான் பாடி பாடி உள்ளம் மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா பாடி பாடியாக மகிழ்ந்திடுவே. உம்மையை நான் பாடி பாடி உள்ளம் மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா பாடி பாடி எல்லாரும் கரம் கொட்டி சத்தமா? நல்லவரே வல்லவரே நாளெல்லாம் என்னை காப்பவரே. நல்லவரே வல்லவரே மகிழ்ந்திடுவே. உம்மையே நான் பாடி பாடி உள்ளம் மகிழ்ந்திடுவே. நீர்தான் எங்களுக்கு ஆதரவு ஆண்டவரே. நீர்தான் எங்களுடைய ஆதாரமும். எங்க வாழ்க்கையின் ஆதாரம் நீங்க தான் ஐயா. உங்களே நாங்க நம்பி வந்திருக்கிறோம். இன்னைக்கு எங்களை விடுதலையாக்கி எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. ஜெப சிந்தையோடு பாடலாமா? எல்லாரும் கரம் கொட்டி பாடுவோமா? நீரே என் ஆறுதல், நீரே என் தேறுதல், நீர்தானே என்றென்றும் ஆதரவாளி. நீரே என்
என் ஆறுதல், நீரே என் தேறுதல், நீர்தானே என்றென்றும் ஆதரவாணி. உம்மையை நான் பாடி பாடி உள்ளம் மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா பாடி எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? உம்மையை நான் பாடி பாடி உள்ளம் மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா பாடி பாடி எல்லாரும் கரம் கொட்டி நம்பிக்கையாய் நல்லவரே வல்லவரே நாளெல்லாம் என்னை காப்பவரே நல்லவரே வல்லவரே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அல்லேலூயா பாடி பாடியாக மகிழ்ந்திடுவே. உம்மையை நான் பாடி பாடி உள்ளம் மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா பாடி பாடியாக மகிழ்ந்திடுவே. உம்மையை நான் எல்லாரும் முழு பலத்தோடு பாடலாமா? ஆமென். நல்லவரே வல்லவரே நாளில் எத்தனை பேர் நம்பிக்கையா சொல்றீங்க? அவர் என்னை காப்பவர் நல்லவரே வல்லவரே நாளெல்லாம். கடைசியா முழு பலத்தோடு கரம் கொட்டி சொல்லலாமா? ஆமென். நல்லவரே வல்லவரே நாளெல்லாம் என்னை காப்பவரே. கரம் உயர்த்தி, இரண்டு கரம் உயர்த்தி முழு நம்பிக்கையோடு. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் முழு நிச்சயமாய் கர்த்தரை விசுவாசித்தான். முழு நிச்சயமாய், முழு நிச்சயமாய். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்றீங்க? நல்லவரே வல்லவரே நாளெல்லாம் என்னை காப்பவரே நல்லவரே வல்லவரே நாளெல்லாம் என்னை காப்பவரே. கரமுயர்த்தி கரமுயர்த்தி. நீரே என் ரட்சிப்பு, நீரே என் விடுதலை, நீர்தானே என்றென்றும் பலனானவர். சத்தமாய் நீரே என் ரட்சிப்பு, நீரே என் விடுதலை, நீர்தானே என்றென்றும் பலனானவர். உம்மையை நான் பாடி பாடி உள்ளம் மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா பாடி பாடி ஆக மகிழ்ந்து சத்தத்தை உயர்த்தி நல்லவரே வல்லவரே நாளெல்லாம் என்னை காப்பவரே. சத்தமா நல்லவரே வல்லவரே நாளெல்லாம் என்னை காப்ப. ரெண்டு கரம் உயர்த்தி, ரெண்டு கரம் உயர்த்தி. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையானவருக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்றவருக்கு பக்கபலம். இப்போ முழு பலத்தோடு சத்தமா சொல்லுவீங்க, நல்லவரே வல்லவரே நாளெல்லாம் என்னை காப்பவரே நல்லவரே. இயேசுவே நீ நல்லவரையா, எங்களுக்கு சகாயரப்பா, எங்களுக்கு ஆறுதல் நீரே, எங்களுக்கு அடைக்கலம் நீரே, எங்களுக்கு பலன் நீரே, எங்களுக்கு துணை நீரே,
எங்களுக்கு எல்லாமே நீர்தான். எத்தனை பேர் தைரியமா வாயை திறந்து சொல்றீங்க, எங்களுக்கு எல்லாமே நீங்க தாயா, எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே இயேசுவே. ஹல்லேலூயா. நீரே எல்லாம், நீரே இயேசுவே. வாயை திறந்து உரிமையா சொல்லுங்க, ஏசப்பான் உரிமையா சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவா. வாயை திறந்து சத்தமா, ஏசப்பா எனக்கு நீங்க தான் எனக்கு எல்லாம். உங்களை நம்பி தான் வந்திருக்கிறேன், உங்களை மாத்திரம் தான் நம்பி வந்திருக்கிறேன், உங்களை தான் முழுமையா நம்பி வந்திருக்கிறேன். நீங்க தான் எனக்கு ஆறுதல், நீர் தான் எங்களை விடுதலை ஆக்குகிறவர். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். சத்தமா. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா. நீரே எல்லாம், நீரே, 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 நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அப்பாவை பார்த்து நீங்க சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு, நீங்க தான் எனக்கு. இன்னைக்கு உங்களை மாத்திரம் தான் நம்பி வந்திருக்கிறேன். நீர் தான் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று நம்பி வந்திருக்கிறேன். நீர் தான் எனக்கு சகாயம் செய்ய முடியும் என்று நான் நம்பி வந்திருக்கிறேன். நீர் தான் எனக்கு ஆறுதல் கொடுக்க முடியும் என்று நம்பி வந்திருக்கிறேன். நீர் தான் எனக்கு துணையா இருக்க முடியும் என்று நம்பி வந்திருக்கிறேன். நீர் தான் எனக்கு ஆதாரம் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் தொலைச்சிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்றீங்களா? நீ ஒரே ஒரு நம்பிக்கை, ஏசப்பா தான் வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை சும்மா விடவே மாட்டார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை வெறுமையா அனுப்பவே மாட்டார். இன்னைக்கு வந்த வண்ணமாய் அவர் அனுப்பவே மாட்டார். வேதம் அருமையாய் சொல்கிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள. எந்த சூழ்நிலையில் இன்னைக்கு வந்திருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கத்தோடு வந்திருந்தாலும், எப்படிப்பட்ட அவமானத்தோடு வந்திருந்தாலும், இன்றைக்கு உங்களை தள்ளுகிற தேவன் அல்ல, உங்களை அணைத்துக் கொள்ளுகிற தேவன். உரிமையா சொல்லுங்க, நீங்க தான். ஹல்லேலூயா. எங்களை நடத்துங்க, முழுவதுமாய் நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இயேசு அப்பா தான் நமக்கு எல்லாம். ஆமென், ஆமென். அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோது ஆண்டவர் சும்மா விட்டுறவே மாட்டார். ஆமென். வேதத்துல நாம் வாசிக்கிறோம், தானியேல் முழுவதுமாய் கர்த்தரை நம்பினார். வேதம் சொல்லுகிறது, தானியேலுடைய காரியம் எப்படி இருந்ததா? ஜெயமாய். ஆமென். நம்மை தேவன் நம்மை ஜெயம் பெற வைக்கிற தேவன். ஆமென். அதனாலதான் வேதத்தில் இந்த வார்த்தை எடுத்து வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரத்துல 37வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா, அங்க வேதத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரத்துல 37வது வசனத்துல, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் என்னவா மாறுறோமா? ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. ஹல்லேலூயா. நாம் ஜெயம் பெறுகிறவர்கள் என்று குறிப்பிடல. ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் ஜெயம் பெறலாம் என்று குறிப்பிடல. அங்க ஆணித்தரமாய் பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை அழைத்தது எதற்காக? நம்மை ரட்சித்தது எதற்காக? ஒருவேளை ஜெயம் பெறுவோம் அல்ல. ஆமென். நான் இந்த சபைக்கு போறேன், நான் இயேசுவை தேடி போறேன், ஒருவேளை விடுதலை கிடைக்கும் அல்ல. நான் இயேசுவை நம்புகிறேன், கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார். ஆமென். நான் இயேசுவை நம்பி செல்லுகிறேன், அவர் என்னை சுகமாக்குவார், அவர் என்னை ஜெயம் பெற வைப்பார். ஆமென்.
ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் அநேக காரியத்தில் ஒருவேளை நம்ம சறுக்கி போயிருக்கலாம், ஒருவேளை நாம் தவறி விழுந்து போயிருக்கலாம், பாவத்திலேயோ சாபத்திலேயோ இல்ல பிசாசின் தந்திரமான வலைகளிலோ ஒருவேளை விழுந்து போயிருக்கலாம். ஆனா ஜெயம் யாருக்கு தான்? எத்தனை பேர் தைரியமா சொல்றீங்க? அதனாலதான் வேதத்தில் ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம், எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை, நாங்கள் கலக்கம் அடைந்தாலும் மன முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் நாங்கள் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் மடிந்து போகிறது இல்லை. ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உலகத்தை ஜெயித்த தேவனை ஆராதிக்கிறோங்க. ஆமென். எந்த தேவனை ஆராதிக்கிறோம்? ஜெயித்த தேவனை. செத்து போற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கல. வெற்றி சிறந்த தேவன். மரணமே உன் கூர் எங்கே என்று ஜெயித்து எழுந்த தேவன். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் என்னவாய் மாற்ற விரும்புகிறார்? ஜெயிக்கிறவர்களை. அதனால இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க. 1 யோவான் 4வது அதிகாரத்துல 4வது வசனத்துல நீங்க வேதத்தில் எடுத்து வாசிங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை என்ன செய்தீர்களே? ஜெயித்தீர்களே. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளா இன்றைக்கு நாம் மாறுவதற்கு ஒப்பு கொடுப்போமானால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்கிறோம், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆமென். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஹல்லேலூயா. நமக்கு என்ன கொடுக்கிற தேவன்? ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. ஆமென். இன்னைக்கு அதை நம்புங்க. ஆமென். நான் தோற்று போவதற்கு அழைக்கப்படல, நான் ஜெயிப்பதற்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் யாருக்கெல்லாம் ஜெயம் கொடுக்கிறார்? ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் வாசித்து நம்ம முடிக்கலாம். மத்தேயு 12வது அதிகாரத்துல 20வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா, மத்தேயு 12வது அதிகாரத்துல 20வது வசனத்துல வேதத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறார். உங்களுக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை போராட்டத்தின் மத்தியிலே நெறிந்த நாணலை போல என்ன செய்வதென்று தெரியாம திகைத்து போய் நிற்கிறீர்களோ, பிரச்சனையின் நிமித்தமாக ஒருவேளை மங்கி எரிகிற சூழ்நிலையிலே, ஒருவேளை ஹல்லேலூயா போராட்டத்தோடு, ஒருவேளை தோய்ந்த முகத்தோடு, ஒருவேளை தோய்ந்து போன ஆத்துமாவோடு, இல்ல கலங்கின ஒரு ஆத்துமாவோடு வந்திருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் நெறிந்த நாணலை முறிக்காமல் மங்கி எரிகிற திரியை அணைக்காமல் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பதற்காகவே என் தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நீங்க மங்கி எரிந்து விடாதீங்க, இல்ல அப்படி அமர்ந்து விடாதீங்க. தைரியமா சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். ஆமென். நான் இப்படியே இருந்து விட மாட்டேன். ஹல்லேலூயா. நெறிந்த நாணல் ஹல்லேலூயா முறிந்து விடும் என்று உங்கள் சத்துருக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை உங்கள் சத்துருக்கள் நினைச்சிட்டு இருக்கலாம், ஒருவேளை நெருங்கிட்டான், இல்ல நெருங்கி போயிட்டான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் முறிந்து விழ போறான், ஒருவேளை சத்துரு பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, நெறிந்த நாணலை முறிக்காமல் அந்த நெறிந்த நாணலை என் தேவன் ஜெயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த சத்துருவை தைரியமா சொல்லுங்க, சத்துருவே நான் விழுவேன் என்று என்ன செய்யப்படாதே, சந்தோஷப்படாது. நான் ஆராதிக்கிறவர் எப்படி தெரியுமா? அவர் என்னை ஜெயிக்க வைக்கிற தேவன். அவர் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் தான் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நான் உலகத்தை நான் ஜெயித்தேன், நீ பயப்படாத, நீ திடன் கொள். ஆமென். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், நீ திடன் கொள்ளப்பா, நீ திடன் கொள், சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட நிலையில வந்திருக்கிறீங்க? நெறிந்து போன நிலைமையில வந்திருக்கிறீங்க, நெருக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்துதான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், திடன் கொள். ஆமென். நீ திடன் கொள். ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போகாதே. நீ தோற்பதற்கு அழைக்கப்படல, நீ ஜெயம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய்.
வேதத்தில் அருமையாய் நம்முடைய தேவாதி தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், அவர் பொய் சொல்லுகிறது இல்லை. ஆமென். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? இஸ்ரவேலின், நீங்க அந்த இடத்துல உங்க பேரை வச்சு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னுடைய தேவன் ஜெயபலமானவர், என்னுடைய தேவன் ஜெயபலமானவர். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிற தேவன் அல்ல, பொய் சொல்லுகிற தேவன். ஒரே ஒரு வார்த்தை நீங்க வாசிங்க. ஹல்லேலூயா. அநேக வார்த்தைகள் இருந்தால் ஒரே ஒரு வார்த்தை. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. அங்க வேதத்தில் அருமையாய் வேதம் சொல்லுகிறது. 1 நாளாகமத்தில் 29வது அதிகாரம் 11வது வசனம், கர்த்தாவே மாட்சிமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் அது யாருடையவைகள்? நீங்க எத்தனை பேர் வாயை திறந்து சொல்றீங்க, கர்த்தாவே ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள்? வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. நீங்க வாயை திறந்து அறிக்கை பண்ணும் பொழுது, எந்த காரியத்தில் தோற்று போவாய் என்று நினைத்துக் கொண்டு இருந்தீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். ஆமென். தைரியமாய் வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே எனக்கு வருகிற ஜெயம் யாரிடத்தில் இருக்கிறது? உம்மிடத்தில் இருக்கு. ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஜெயமோ யாரால் வருமா? நீங்க தைரியமா வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற தேவன். சத்தமா சொல்லுங்க, எனக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற தேவன், என் பிள்ளைகளுக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற தேவன். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நெறிந்த சூழலை பிசாசு உண்டாக்கி கொண்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு தைரியமா வாயை திறந்து சொல்லுங்க, நாங்க எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம், நாங்க மனமுறிந்து போக மாட்டோம். கர்த்தர் திரும்பவும் எங்களை எழும்ப பண்ணுவார், எங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஆமென். ஜெயமோ கர்த்தரால். சத்தத்தை உயர்த்தி வாயை திறந்து ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் தேவன் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கரம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கரம் உயர்த்தி வாயை திறந்து சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, சத்தமா சத்தமா சொல்லுங்க, என் தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். வாயை திறந்து ஒவ்வொருவர் அறிக்கையிட்டு சொல்லுங்க, என் தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா உரிமையோடு சொல்லுங்க, என் தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. முழுபலத்தோடு சொல்லுங்க, ஹல்லேலூயா, என் தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். சத்தமாய் 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாயை திறந்து சொல்லுங்க, என் தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்த. வாயை திறந்து சொல்லுவோம், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெய. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழா. நம்பிக்கையோடு கடைசியா வாயை திறந்து, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க தைரியமா விசுவாசத்தோடு சொல்லுங்க, நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஆமென். தோற்று போக மாட்டோம். கர்த்தர் எங்கள் ஜெயபலமானவர். ஆமென். அவர் பொய் சொல்வதில்லை, அவர் எங்களுக்கு ஜெயம் கொடுப்பார்.